25 வருஷமா இங்கே இருக்கிறோம். மீஞ்சு நாகத்தம்ம கோயிலாண்டே இருக்கிறோம். நம்ம 15 வருஷம் முன்னே உள்ள குறிச்சி போட்டு இருந்தோம். இந்த 2 ஆட்சியில் வந்து போட முடியாம சண்டை வந்துனே இருக்கு. இதுக்கு முன்னால இந்த ஆட்சியில் வந்து ஆமாம், சண்டை பிரச்சனை இருந்ததுனால தான் டியூரை போய் கேட்டோம். நம்ம திருவள்ளூர் போய் கேட்கும்போது நீங்கள் தைரியமாக உங்கள் புறம்போக்கு பக்கத்து தானே இருக்குது, ஏற்கனவே பட்டை கொடுத்துருக்குறீங்களே, நீங்கள் எதுக்கு ரோட்டில் படுக்கிறீங்க, நீங்கள் தைரியத்தில் கிளீன் பண்ணி படுக்கலாமே உள்ள அப்படின்னு சொல்லி 200 வீடு கேட்டோம். அவங்க சாங்ஷன் பண்ணி நீங்கள் கிளீன் பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, டிவிக்கு வந்து இப்போ புது ஆட்சி வந்துருக்கிறல்ல ஐயா. இப்போ வந்து எங்களுக்கு வந்து எங்கள் எல்லாருக்கும் ரசிகர். நாங்கள் சினிமா அதிகமாக பார்க்க எங்களுக்கு எம்ஜிஆர், அதுக்கு அடுத்தது ஜெயலலிதா, அதுக்கு அடுத்தது நாங்கள் தேர்ந்தெடுத்தது விஜய்க்காக நாங்கள் எம்ஜிஆர்னு நினச்சி சொல்லி நாங்கள் இந்த ஆட்சியில் அவருக்கு ஓட்டு போட்டோம். நாங்கள் ஓட்டம் இல்லாத ஓட்டு போட்டோம். மொத்தம் 650 ஓட்டு போட்டு ஜெயிக்க விட்டுருக்கோம் நம்ம ஏரியாவில். ஆமாம், சின்ன பசங்கள்லேருந்து நாங்கள் பெரியவங்க வயசானவங்க கூட விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். எங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் நல்லது செஞ்சார், அம்மா ஜெயலலிதா அம்மா நல்லது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் விஜய் கூட அதே போல செய்வார் சொல்லிட்டு நாங்கள் எங்கள் நம்பிக்கை. ஆமாம், நாங்கள் எல்லாம் அவங்க ரசிகருங்க. அவர் வந்தார், அவர் வந்து இப்போ ஒன்றுமே பண்ணது கிடையாது. அவர் ஆட்சியில் வீடு கூட எங்களுக்கு பழைய வீட்டில் 35 பட்டா இருக்குது. அந்த வீடு சரியாக கட்டி கொடுத்து அதுக்கு பில்லு 15 வீடுக்கு பில்லு போடாமல் இருக்காங்க. நாங்களே கொஞ்சம் வேலை அது பார் பூச்சி வேலை பண்ணாமல் அது பார் வீடுங்களை சும்மா நிற்குது. என் கைப்படம் போட்டு அந்த தளம் போட்டுக்கின்னு இருக்கிறோம், உள்ள படுத்துன்னு இருக்கிறோம். வீடு எங்களுக்கு சரியாக சாரும் கட்டி கொடுக்கல. எங்களுக்கு எதுவும் எங்கள் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். இந்த ஆட்சி வந்தது, இந்த ஆட்சி வரும்போது நாங்கள் டைரெக்டாக கலெக்டராண்ட மனு கொடுத்துட்டு வந்தோம். எல்லாம் போய் திருவள்ளூர் போய் மனு கொடுத்து வந்தோம். ஐயாக்கு கேட்டோம், நீங்கள் போய் தைரியமாக இருங்க, உங்களுக்கு எல்லாமே பக்கபலம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் தைரியமாக சுத்தம் பண்ணி நாங்கள் கொட்டை போட்டு வாயிறோம். நாங்கள் ரோட்டில் படுக்கிற முடியல. ஒரு ஆம்பளைங்க குடிச்சிட்டு வந்து ரோட்டில் பொம்பளைங்க பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. எங்கள் குறிக்கார ஜாதியில் உங்களுக்கு தெரியுமே, ஒரு சாயந்தரம் ஆனால் ஒரு நைட்டு தங்கி வந்துட்டா குறிக்காரங்க நாங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டோம் பொம்பளைங்க. அந்த மாதிரி எங்கள் காலத்தில் இருக்குது, அந்த காலத்துலேருந்து. அதுக்காக வந்து நாங்களே தேர்ந்து எடுத்து ஒரு குடிச்சை போட்டிங்கன்னா அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க குடிச்சு போட்டு படுத்துன்னு இருக்கிறோம்.